ஹலோ ஆல், இட்ஸ் சண்டே மார்னிங். காலையிலே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு தான் கிளம்பியிருந்தோம். எங்கள் நேபர் அவங்க பொண்ணோட மேரேஜ். அவங்க மலையாளி ஒரு பியூர் கேரளா ஸ்டைல் வெட்டிங்காக தான் இருந்தது. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் வர்றதுக்கே மதியம் 1 மணி ஆயிடுச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பெருசாக எந்த வேலையும் இருந்துக்கல. ஸோ வரும்போதே ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி ஒரு பாப்சிக்கல் மோல்டு வாங்கினேன். நார்மலாக ஒரே ட்ரேயில் 6 மோல்டு வர மாதிரி தான் வாங்கலாம்ட்டு நினச்சேன். பட் அது இருந்துக்கல. பட் இது பார்த்தீங்கன்னா 2 ட்ரே தனித்தனியாக வருது. ஆனால் 6 மோல்டு இருக்குது. வாங்கிட்டு வந்தது ஏதாச்சும் ட்ரை பண்ணலன்னா எப்படி, மாம்பழம் நல்லா பழுத்து இருந்தது. ஸோ அந்த பல்ப்பை பிளெண்டரில் ஆட் பண்ணிட்டேன். ஸ்வீட்னஸ்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலும் இதில் ஆட் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ரொம்பலாம் சேர்க்கல, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்த பாப்சிக்கல் மோல்டில் இந்த பியூரியை ஆட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாலாம் சேர்த்துக்க வேணாம், ஏன்னா இதுக்கு மேலேயும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரே இருக்குது. ஒரு 5 to 6 hours ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அழகாக அந்த மோல்டுலேருந்து பாப்சிக்கல் வெளியே வந்துடுது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இந்த பாப்சிக்கல் மோல்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸோட ஷேப்ஸ் நிலா பாப்பாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.